இனியா மற்றும் செந்தமிழன் இவங்க 2 பேருமே சரிகமபா டபுள் விஷன்ல வெளியேற அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில வெளிவந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5க்கான ஆடிஷன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சரிகமபா சீனியர் சீசன் 5 வந்து கூடிய சீக்கிரமே எண்ட் கார்டு போட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இப்போதைக்கு உள்ள இருக்க போட்டியாளர்கள் மொத்தம் 10 பேரு. அதிகபட்சம் பார்த்தாலும் இன்னும் ஒரு 8 வாரம் மட்டும் தான் இருக்கு. வாரத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு நினைப்போம்னா கண்டிப்பா அது சரியா வராது. ஃபைனல்ஸ்க்கு 5 பேர் போவாங்க. அப்படி பார்த்தாலும் பேலன்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா வரப்போற வாரத்துல ஒரு எலிமினேஷன் இருக்கும். ஆனா அதற்கு அடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா டபுள் எலிமினேஷன் இருக்கும். இப்போதைக்கு உள்ள இருக்கவங்கள்ல வரப்போற வாரங்கள்ல வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒண்ணு வந்து அறிவழகன், அதே மாதிரி பிரதீபா அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியேற வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு எலிமினேஷன்ல வெளியே போயிட்டாலுமே பேலன்ஸ் அந்த ஃபைனல் வீக்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து கண்டிப்பா பவித்ரா, செந்தமிழன், இனியா இவங்க 3 பேத்துக்குள்ள பயங்கரமான ஒரு பேட்டில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இவங்க 3 பேருமே அப் அண்ட் டவுன்ல தான் பாடி வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கிராஃப் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபைனலுக்கு முன்னாடி டபுள் எலிமினேஷன் ஒண்ணு இருந்தா இவங்க 3 பேத்துக்குள்ள தான் போட்டிகள் இருக்கும். அதுலயும் பவித்ராவை கண்டிப்பா சேவ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இனியாவா, செந்தமிழனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க 2 பேருமே வெளியே போறதுக்கு டபுள் எலிமினேஷன்ல அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் ரொம்ப லோவாவும் பாடல, ரொம்ப அல்டிமேட்டாவும் பாடல, ஒரு மீடியமாவே தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த கணக்குல வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா ஃபினாலேக்கு முன்னாடி டபுள் எலிமினேஷன்ல இனியா மற்றும் செந்தமிழன் இவங்க 2 பேரும் போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபைனல் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் கூட இடையில நடக்கும். அப்ப எது வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. பட் இப்போதைக்கு ரசிகர்கள் இவங்க வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷன் வந்தா இவங்க 2 பேர் வெளியே போவாங்களா? இல்ல வேற யாரும் போவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் குறித்து ஒரு சில கேள்விகள் ரஜினிகாந்த் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பதில் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு இப்ப தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு திருச்சி வந்திருந்தாரு. ஒட்டுமொத்த திருச்சியும் மக்கள் வெள்ளத்துல அலைமோதி இருந்துச்சு. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் வந்து அலைமோதி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கேட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் எங்கு போனாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுது. இந்த மக்கள் கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க, ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்வாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவர் எப்பவும் போல வழக்கமா சிம்பிளி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு எஸ் ஆயிட்டாரு. தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வருகை குறித்து இப்போ வரைக்கும் இவர் மிகப்பெரிய அளவில் எதுவும் சொல்லல. அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்பயும் இதுல இருந்து தப்பிச்சிருக்காரு. விஜய் அவர்களோட அரசியல் சுற்றுப்பயணம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு இந்த கட்சியை சூப்பரா கொண்டு போயிடுவாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.